ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான், உங்களுக்காக நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். முக்கியமாக ரவுண்ட் 2ல் என்ஆர்ஐ லேப் சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப லோ கட் ஆஃபாக இருக்குது அப்படின்னா என்ஆர்ஐ லேப்ஸில் நீங்கள் போடலாம். அப்படி உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல இருக்கோம். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தான் இருக்குது. ஓகே, அதாவது இப்போ வந்து சீட் மேட்ரிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சார் இவ்வளோ சீட்ஸ் வந்து பியூர் கவர்மெண்ட்டில் நீங்கள் சீட்டே இருக்காதுன்னு சொன்னீங்க, ஆனால் இவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நல்லா நீங்கள் கவனிச்சுங்க. அதாவது எல்லா பேருமே வந்து அலாட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க நிறைய பேர், சரியா? அதனால் மேக்ஸிமம் இதில் வர சீட்ஸ் எல்லாமே அலாட்மெண்ட்டில் என்னாச்சு பார்த்தா போயிடும். நல்லா தெளிவாக நீங்கள் என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும். பரவாயில்ல. அதே மாதிரி வந்து இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், அதாவது எம்எம்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 34 சீட் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களே. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் நமக்கு வந்து பிரியும், சரியா? அதனால் நீங்கள் கவர்மெண்ட், அதாவது நீங்கள் வந்து சாய்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கும்போது கவர்மெண்ட் காலேஜும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏற்கனவே இன்றைக்கி காலையில் வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி புதிய போட்டியாளர்கள் உள்ளே வருவாங்க, சரியா? ஏன்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் சில பேர் எய்ம்ஸ், டெல்லி எய்ம்ஸ் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வேறு காலேஜ் கூட கிடச்சிருந்துருக்கலாம். அவங்க ஃபஸ்ட் ரவுண்டு தமிழ்நாடு கவுன்சிலிங் கலந்துக்காமல் இருக்கலாம். ஆனால் அவங்க இப்போ செகண்ட் ரவுண்டு கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாய்ப்புகள் வந்து இருக்குது. நான் வாய்ப்புகளை தான் சொல்கிறேன், சரியா? அதை நீங்கள் பார்த்துங்க. பியூர் கவர்மெண்ட்டை பற்றி நீங்கள் அதாவது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். நம்ம அதை பற்றி நம்ம பேச விரும்பலை, சரியா? பியூர் கவர்மெண்ட் அப்படியே இருக்கட்டும். ஆனால் நாம் பண்ண போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைவேட் காலேஜஸில் வந்து பாருங்கள் நல்லா தெளிவாக இதில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக் வந்து இதில் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், சரியா? ஏன்னா அதாவது கவர்மெண்ட் கோட்டாலே ப்ரைவேட் காலேஜ் வித் கவர்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கே தெரியும் ஃபீஸ் செக்ஷன் வந்து 4.5 லேக் தான். கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்க ஃபீஸ் வந்து 4.5 லேக். ஆனால் நிறைய காலேஜஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து அதிகமாக வாங்குறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதனால தான் திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 11 சீட் இருக்குது. இந்த 11 சீட்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதர் ஃபீஸ் வந்து அதிகம், அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் கற்பக விநாயகாவில் வந்து பார்த்திங்கன்னா 10 சீட் இருக்குது. இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் வந்து பார்த்திங்கன்னா 5 சீட் இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. கற்பக விநாயகம் வந்து நார்மலாக தான் இருக்குது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அதாவது நான் அதர் ஃபீஸை சொல்கிறேன். அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது தான். பிஎஸ்சியில் ஃபீஸ் வந்து ஹைஃபையாக தான் இருக்கும், அது நல்லாவே தெரிஞ்சது தான். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 11 சீட் இருக்குது, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. என்ஆர்ஐ லேப்ஸை ஒரு என்ஆர்ஐ அப்புறம் என்ஆர்ஐ லேப்ஸு அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அது வந்து முக்கியமான விஷயமா இருக்கும், சரியா? அதுக்கப்புறம் ஸ்ரீ மூகாம்பிகா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போடலாம். 21 சீட் இருக்குது. இங்கெல்லாம் நான் எதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா லோ ஃபீஸ் காலேஜஸை பற்றி நான் பேசியிருக்கேன். அதர் ஃபீஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஸ்ரீ மூகாம்பிகா காலேஜ் நீங்கள் கொடுக்கலாம். தனலட்சுமி சீனிவாசன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 20 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 18 சீட் இருக்குது, சரியா? இங்கே கொஞ்சம் அதாவது ஹை ஃபீஸ்ன்னு சொல்ல முடியாது, லோ ஃபீஸ் சொல்ல முடியாது, மீடியமாக இருக்கும். தனலட்சுமி சீனிவாசனில் வந்து பார்த்திங்கன்னா அதர் ஃபீஸ் வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கும். அதுக்கப்புறம் கற்பகம் ஃபேக்கல்ட்டி, சரியா, ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வந்து 9 சீட் இருக்குது. இதில் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜில் 1 சீட் இருக்குது. ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோ. கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிச்சு அப்படின்னா ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோ. அதுக்கப்புறம் தாகூர் மெடிக்கல் காலேஜும் வந்து பார்த்திங்கன்னா அதர் ஃபீஸ் வந்து அதிகமாக வாங்க மாட்டாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாலே 9 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் வேலம்மாள் சொல்லவே தேவையில்லை. வேலம்மாள் வந்து நல்லா தான் இருக்கும், ஆனாலும் ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 1 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த காலேஜ் வந்து நார்மல் ஃபீஸ் தான், சரியா? 5 சீட் வந்து நமக்கு இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 8 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் வந்து 7 சீட் இருக்குது, நார்மல் ஃபீஸ் தான். மாதா மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 12 சீட் இருக்குது, நார்மல் ஃபீஸ் தான். அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரொம்ப ரொம்ப லோவாக வாங்கக்கூடிய ஒரு காலேஜ்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணா காலேஜ், இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் கேஎம்சிஹெச் சொல்லவே தேவையில்லை. கொஞ்சம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹையாக தான் இருக்கும். இதில் வந்து 9 சீட் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 6 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் பனிமலர் மெடிக்கல் காலேஜ் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 7 சீட் இருக்குது. இதுலேயும் கொஞ்சம் ஃபீஸ் வந்து ரொம்பலாம் வாங்க மாட்டாங்க. அதாவது அதிகமான ஃபீஸ் வந்து வாங்கக்கூடிய காலேஜை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால் சாய்ஸ் பண்ணி கொடுக்கும்போது பார்த்து போடுங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 5 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்திரா மெடிக்கல் காலேஜ் வந்து அது திருவள்ளூரில் இருக்குது. அதிக பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் விரும்பாததுக்கு காரணம் காலேஜ் வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கும், ஆனால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால் இந்திரா மெடிக்கல் காலேஜ் கூட நீங்கள் கொடுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் அண்டு ரிசர்ச் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மீடியமான ஃபீஸு 12 சீட் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 11 சீட் இருக்குது. அருணை மெடிக்கல் அண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா 13 சீட் இருக்குது. கொஞ்சம் ஃபீஸ் வந்து ஹைஃபையாக தான் இருக்கும், பார்த்துங்க. மொத்தமாக நமக்கு வந்து என்ஆர்ஐ லேப்ஸோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க அந்த சீட்ஸ், சரியா? அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் அதாவது சென்ட் பீட்டர் மெடிக்கல் காலேஜ், சரியா? சென்ட் பீட்டர் மெடிக்கல் காலேஜும் வந்து அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் சொல்கிறது ப்ரைவேட் காலேஜஸ்லாம் உள்ள வருது. சென்ட் பீட்டர் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 9 சீட் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துங்க. நந்தா மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்பி, சரியா? இங்கேயும் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். ஆனால் காலேஜை நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க, கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும், அதனால் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அன்னை மெடிக்கல் காலேஜ் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் இருக்குது. இந்த காலேஜும் கொஞ்சம் ஃபீஸ் வந்து ஹைஃபையாக இருக்கும். 9 சீட் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 2 சீட் இருக்குது. மொத்தமாக சேர்த்து நமக்கு 828 சீட் வந்து வேக்கன்சியில் இருக்குது, என்ஆர்ஐயோட சேர்த்து, சரியா? கவர்மெண்ட் கோட்டாவில் 268 சீட் இருக்குது. அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அடுத்து எம்பிபிஎஸ், அதாவது ப்ரைவேட் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவோம்ல, ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ சீட் இருக்குது பாருங்கள். ஏன் 52 சீட் அப்படியே இருக்குது அப்படின்னா, அங்கே போய் கேட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேட்டு நமக்கு கால் பண்ணவங்களே அவ்வளோ பேர் இருக்காங்க. என்ன சார் இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, அதுக்கு நாங்கள் டீம்டுலேயே நாங்கள் படிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி கேட்டவங்களாம் இருக்கிறாங்க. இதில் மொத்தமாக கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 52 சீட் இருக்குது. மீதி இதை கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு கையில் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ப்ரைவேட் யூனிவர்சிட்டி நீங்கள் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. மொத்தம் வந்து சேர்த்து பார்த்திங்கன்னா 196 சீட் இருக்குது, எல்லாமே சேர்த்து. அதுக்கப்புறம் பிடிஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாலே வந்து நமக்கு வந்து 80 சீட் இருக்குது, சரியா? பிடிஎஸ் நமக்கு பிரச்சனை இல்லை. பிடிஎஸ்லாம் நமக்கு நிறையா சீட்ஸ் வந்து எப்பயுமே இருக்கும், ஏன்னா எல்லா பேருமே எல்லா காலேஜும் கொடுத்துருப்பாங்க, சரியா? பிடிஎஸ் உங்களுக்கு அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா மொத்தம் வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடிய 20 ப்ரைவேட் காலேஜ் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த 20 ப்ரைவேட் காலேஜில் எந்த காலேஜில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து குறைவு அப்படிங்கிறது பார்த்து நம்ம போடணும். அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வந்து நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறோம். கவர்மெண்ட் கோட்டாலே 624 சீட் இருக்குது மொத்தமாக. அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 839 சீட் வந்து நமக்கு வேக்கன்சியில் இருக்குது, சரியா? அதனால் பார்த்துங்க, கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோ திரும்ப ஒரு தடவை கூட கேளுங்க. நான் இடையில சொல்லியிருப்பேன் எந்தெந்த காலேஜ் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்காக நம்ம சொல்லியிருப்போம். அதனால் கொஞ்சம் பொறுமையாக அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் ரெடி பண்ணும் போது கரெக்டாக பார்த்து நீங்கள் ரெடி பண்ணலை அப்படின்னா நம்ம இந்த ரவுண்ட் 2 நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ரவுண்ட் 3லாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாயிடும். ஏன்னா ரவுண்ட் 2லேயே வந்து நான் ஏற்கனவே இன்றைக்கி காலையில் வீடியோ சொல்லியிருந்த மாதிரி ரவுண்ட் 2லேயே நமக்கு வந்து போட்டியாளர்கள் வந்து புதிய போட்டியாளர்கள், சரியா? ஏற்கனவே இருந்தவங்களை விட புதிய போட்டியாளர்கள் வந்து அதிகமாக வருவாங்க. ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் குறையும் வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க, சரியா? முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது பாருங்கள், சீனிவாசன் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இந்த காலேஜு, அதுக்கப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜு, அதுக்கப்புறம் தனலட்சுமி சீனிவாசன், இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கொடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பார்த்து யோசித்து கொடுங்க. ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும், அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க. இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து நீங்கள் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் எடுக்கலை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.